ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2024 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ குரூப் 4 ரிசல்ட் வரது ஒரு பக்கம் ஹாப்பி தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா சீக்கிரமாக விடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பட்டு ஒரு பேட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஓகேவா? வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6244 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 480 வேக்கன்சிஸ் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6750 வேக்கன்சிஸ் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 வேக்கன்சிஸ் போயிடுச்சுன்னா இப்போ நம்மளுக்கு 5600 வேக்கன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான வேக்கன்சிஸாக நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. அதுவும் இன்றைக்கி இருக்கிற 2024 இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு. ஏன்னா நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டு காலம் வர வர தேவைகள் அதிகமாகவுமே ஒழிய குறைய போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணுமே ஒழிய குறைஞ்சி போனால் கண்டிப்பாக பத்தாது. ஓகேவா? லாஸ்ட் இயர் கொடுத்த வேக்கன்சிஸ் கொடுத்தாவே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பத்தாத நிலமையில் இருக்கும்போது அது கூட கொடுக்காத நிலமையில் இப்போ இருக்கிற அந்த வேக்கன்சிஸ் கூட இல்லாத நிலமையில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சிஸ் கம்மியாக வர்றதுனால கண்டிப்பாக இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பவும் போல், புரியுதுங்களா, எப்பவும் போல் 10,000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸோ எல்லாருமே சிட்டியில் இருக்கிறவங்களும் சரி, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, யூஸாக இருக்கும். ஸோ அவங்களுடைய குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா என்னது உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிஎன்பிசிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆஸ் இன்க்ரீஸ் குரூப் 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா ஜெனுவனான முறையில் டிஎன்பிசி ரெக்வஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணலாம், வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ரிசல்ட் ஒட்ட உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த குரூப் 4 2025 நடத்துறதுக்கு தான் இவங்க இவ்வளோ ஸ்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 குரூப் 4 சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலே விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆமாம், ஆனுவல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2 வரும். உங்களுக்கு ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த குரூப் 4 கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி குரூப் 2 விட்டாங்களோ அதேமாரி என்ன ஆயிரும், இந்த குரூப் 4க்கும் நோட்டிஃபிகேஷன் விட்ருவாங்க. ஒரு பெரிய வேக்கன்சிஸோட தான் விடுவாங்க. ஓகேவா? அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த குரூப் 4லையும் 10,000 வேக்கன்சிஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த குரூப் 4க்கான நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன். ஓகேவா? செப்டம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் நம்பர் 1 டெஸ்ட் பேட்ச். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ் இருக்குதுங்களா? ஏன்னா இதில் சிறப்பு தமிழ் தான் இந்த வருஷம் எல்லாத்தையுமே பயங்கர பாடுபடுத்திடுச்சு. ஓகேவா? அதனால் இந்த சிறப்பு தமிழ் நம்ம விடக்கூடாது. லைன் பை லைனாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் எடுத்து இந்த சிறப்பு தமிழை சிறப்பாக டெஸ்ட் எழுதி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அதனால் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் இடம்பெற்றிருக்கோம். அதேமாதிரி பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு, நியூ புக்கு. ஓல்டு புக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரலும், நியூ புக் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரலும். ஓகேங்களா? இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இடம்பெற்றிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு. ஓகேவா? சிலபஸ் வைஸ் பொது அறிவு எல்லா லெசன்ஸுமே, எல்லா பாடமுமே, ஓகேங்களா, எல்லா பாடமுமே என்னதும் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? அதாவது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸ், மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் இது.
ஓகேங்களா. இது ஒரு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ். ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும். இதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்குது இதில் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி வேறு தரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நாமளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய தரத்தை என்ன பண்ணிக்கணும், உயர்த்திக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா என்ன பண்ணலாம், அடுத்த குரூப் 4 வரதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்லாம் முடிச்சு நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு பக்காவாக என்ன பண்ணிடலாம், ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் அவங்க எதில் இருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கட்டும். ஓகேங்களா. நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா. ஸோ 1000 ருபீஸ் மட்டும்தான், ஒன் டைம் பேமெண்ட் 1000 ருபீஸு. ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடைபெறும். ஓகேவா. நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நடக்கும். ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் PDF உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். 1 ஹவர் கழிச்சு ஆன்சருக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பர் லிஸ்ட் போட்டுருவோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பர் லிஸ்ட் வந்து உங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கும். அடுத்து நாம் டாப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே தெரியுற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணிக்கோங்க. 9790496944. ஓகேவா. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து வேறு எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி சிறப்பு தமிழ் புக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டு நம்மக்கிட்டே ஒன்லைனராகவே என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஆல் சப்ஜெக்ட் புக்ஸும் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்லைனர் புக்ஸு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மக்கிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் உங்களுடைய கோஆப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒருங்கிணைந்து கேட்கும்போது நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் கேட்கும்போது கண்டிப்பாக மாணவர்களுக்கான நலனை வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதனால் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேவா. அதனால் ஆல் த பெஸ்ட், நல்ல முறையில் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஹேஷ்டாக் எல்லாருமே பயன்படுத்துங்க. ஓகேங்களா. ஆஸ் இன்க்ரீஸ் பாருங்கள், அந்த கோட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்டர் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், இது எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரியே பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ ஆஸ் இன்க்ரீஸ் குரூப் வேகன்சிஸ். ஓகேங்களா. ஸோ ஆஸ் இன்க்ரீஸ் குரூப் 4 வேகன்சிஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஹேஷ்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதே ஹேஷ்டாக்கே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மேட்ரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீங்கள் சொல்லலாம், வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. பட் ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹேஷ்டாக, இந்த ஹேஷ்டாக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. வெவ்வேறு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாரும் போய் மெசேஜ் பண்ணி வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. இந்த ஒரே ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ட்ரெண்டிங்கில் வரும். ஓகேங்களா. ஒரே ட்ரெண்டிங்கில் அப்போ தான் வரும். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பண்ணுங்கள், நல்ல முறையில் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.